Hello guys! இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு கிறிஸ்மஸ் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோவா ஸ்பெஷல் டோஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிறிஸ்மஸ்க்கு கோவாவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது சிம்பிளாக ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா அரைக்க முடியும் சாஃப்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு குக்கரில் வந்து மாற்றிக்கலாம். பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நான் 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வருதோ அந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக அரைக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். பருப்பு குழஞ்சிட்டா கூட ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்லேயோ பிளெண்டர்லேயோ 1 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி தனியாக இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி ஊற்றவே கூடாது. தண்ணி ஊற்றாமே நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஃபைனாக அரைச்ச பருப்பை வந்து ஒரு பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா ஸ்வீட் வந்து சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப்புன்றது நான் 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.25 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 175 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டவ்வில் வச்சோடனே நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாகி வரும். நெய் எவ்வளோ தேவைப்படுன்னா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவே வந்து கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக வேணும்னா நீங்கள் நெய் வந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு வரும். இந்த அளவுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டியாக வரணும். உங்களுக்கு கிண்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக வரணும். இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து ஓரளவுக்கு பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நல்லா கெட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க. கெட்டியாக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கேக் ட்ரே இல்லைனா ஒரு பிளேட் வந்து நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து நெய்யை நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து அதில் வந்து பின்னாடி நெய் அப்ளை பண்ணிவிட்டு மெதுவாக அந்த மாதிரி டேப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக நீட்டாகவே வந்துடும். பெட்டர் வந்து நீங்கள் கேக் ட்ரே ஏதாவது நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ ஸ்கொயர் ஷேப்லேயோ வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நீட்டாகவே வரும். இப்போ வந்து ஒரு ஃபோக்கில் நெய்யை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோடு கோடாக டிசைன்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டிசைன் வேணும்னா நீங்கள் கிறிஸ் கிராஸாக கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை 4 மணி நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட் விட்டுறணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பீஸ் போட முடியும். ஏன்னா கம்ப்ளீட்டாக அது ட்ரை ஆனால் தான் உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து பிஞ்சு போயிடும், எடுக்க முடியாது. இப்போ இதை 4 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். 4 மணி நேரம் கழித்து பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எப்படினாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாமே பீஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ரெசிபி கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.